ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா 58:11. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று வசனம் இவ்விதமாக சொல்லப்படுகிறது. என கண்பானவர்களே, என் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிற நிலம் போல காணப்படுகிறது. பட்டு போயிருக்கிற மரங்களைப் போல என் வாழ்க்கை காணப்படுகிறது. என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகாதா, ஒரு ஆசீர்வாதம் உண்டாகாதா என்று ஒவ்வொரு நாளும் நீங்க கண் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து தாங்க சொல்றாரு, வறண்டு போயிருக்கிற உங்க வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்றாருங்க. செழிப்பு நிறைந்த பாலும் தேனும் ஓடுகிற கானாந்தேசத்தை போல மாற்றி நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல ஆசீர்வாதமாய் உங்களை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்றாருங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. கர்த்தரை நம்புங்க, உங்க வாழ்க்கையை செழித்தோங்க செய்து கண்மலையின் மேலே நிறுத்துவாருங்க. கர்த்தரை நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.